நீயும் நானும் அன்பு கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போத்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து வெல்கம் டே. ஃபஸ்ட் செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் சேர்ந்து வைக்கிறாங்க. சார் டான்ஸ்லாம் இருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. செகண்ட் இயர் தேர்ட் இயர் வைக்கிறதுனால தெரியல. அவங்க தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. வைப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். சார் இதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கோடு இது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க சார்? ட்ரெஸ் கோட் வந்து சாரின்னு சொன்னாங்க. ஓகேங்க சார். இவங்க பாட்டுக்கு சொல்லிடுவாங்க சேரியெல்லாம் எப்போ கட்டுறது? ஸோ இவ்வளோ கஷ்டமான வேலை. ஆமாம்ல, ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க. ஓகே சார். அவங்க வாட்டி சேலை கட்டி சொல்லிட்டாங்க. எனக்குலாம் சேலையே கட்ட தெரியாது தெரியுமா? அப்புறம் உங்களுக்கு மட்டும் நல்லா சேலை கட்ட தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியாது. என்ன மதி மட்டும் அமைதியாக இருக்கா? ஏன் மதி உனக்கு சேலை கட்ட தெரியுமா? எனக்கா? எனக்கும் தெரியாது. இந்த ஃபோன் இருக்கே, ஃபோனில் யூடியூப் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓஹோ சரி, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹாஸ்டலுக்கு போகலாம். யார் எது ஃபோன் பண்ணுறது உனக்கு? வேறு யாராக இருக்கும்? என் தங்கச்சியாக தான் இருக்கும். இப்போ பாரு, அவளுக்கு இருக்குது. ஹாய் மதி, என்ன பண்ணுற? நான் ஹாஸ்டலில் இருக்கேன். நீ என்ன பண்ணுற? அப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா கேட்டு சொல்கிறியா? என்னது உன் ஃப்ரெண்டா? யார்? உன்னோட ஃப்ரெண்டா? யார் அது? யாரா இருக்கும்? ஷூ, அமைதியாரு. அவள் என்ன சொன்னா? நான் போனால் அவள் ஜாலியாக இருப்பான்னு சொன்னால. இப்போ பாரு, அந்த ரூம்குள்ளேயே அவளை வர விடாமல் பண்ணுறேன். டேய், என்னடா பண்ண போகிற? பாவம் சின்ன பிள்ளைடா, பயத்துக்கு போகுது. அவள் பயப்படுறா. பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான்னு. ஹே, லைனில் இருக்கியா இல்லையா? இருக்கேன் சொல்லு. உன் ஃப்ரெண்டுன்னு அது யாரு? எங்கே இருக்காங்க? ஓ அவளா? அவள் ஏ ரூமில் தான் இருக்கான். ஊ ரூம்லையா? அப்படி யாரும் அங்கே இல்லையே. அவள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான். நான் மட்டும்தான் அவளை பார்க்க முடியும், தெரியுமா? ஏய் போய் சொல்லாத. அப்படி யாரும் இல்லை, எனக்கு தெரியும். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. நம்பிட்டேன். என்ன நம்பிட்டுகளா இல்லையானே தெரியலையே. என்ன பண்ணலாம்? இரு உனக்கு இருக்குது. ஏய் சின்ன பிள்ளைப்பா, அவள் விட்டு. நான் ஹாஸ்டல் போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு ஜாலி. நான் எந்த ஸ்நாக்ஸும் ஷேர் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ரூம் கூட ஷேர் பண்ண வேண்டாம்னு ஜாலியாக இருக்கிறான். மதி, லைனில் இருக்கியா? இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? சரி, பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? ஓ நம்பிட்டீங்களா? சரி, ஒரு பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் வந்து ஹாய்டி. ஹாயா? நம்ம தான் அப்போ இருந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, பெருக்கு திடீர்னு ஹாய்ங்கிற? உனக்கெல்லாம் யாரும் ஹாய் சொல்லுவா? என் ஃப்ரெண்டு எனக்கு ஹாய் சொன்னால் திருப்பி ஹாய் சொன்னேன், அவ்வளோதான். என்னது உன் ஃப்ரெண்டு ஹாய் சொன்னாங்களா? எப்போ? ஓ ஹாஸ்டலில் இருக்காங்களா அவங்களா? சரி. அட பைத்தியமே, இங்கே இருக்க ஃப்ரெண்ட் இல்லை,
என் ரூமில் என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் தான் ஹாய் சொன்னா. திருப்பி ஹாய் சொன்னேன். ஓ, என்னை நம்ப வைக்கலான்னு பார்க்குற. நான் என்ன பண்ணுறேன், சும்மா தான் இருக்கேன். அப்புறம் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். அப்புறம் சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். பாய் பாய். ஆமாம், ஃபோனில் யார்? அதுவா, அவதான் என் தங்கச்சி. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? சும்மாவே. ஆனால் உன் தங்கச்சி தான் நம்பலையே. அவள் நம்ப மாட்டேன்னு தான் சொல்லுவா, ஆனால் அதை நம்பிடுவா. புரியல, நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நம்புறதுனா? அதுவா, அவள் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ப மாட்டேன், இதெல்லாம் கட்டுக்கதை சும்மா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவளுக்கு அந்த பயம் இருக்கும். ஏய், எனக்கு தூக்கம் வருது, தூங்க பாரு. அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபஸ்ட் இயரை வெல்கம் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட் எல்லோரும் அமைதியாக இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கவிதையை சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பித்து வைக்கிறேன். முதலாம் ஆண்டு நிலையான கல்வி கூட்டின் நிலையில்லாத மனதுடன் குடிபுகுந்தோம், மெல்ல சிலரின் மனம் புகுந்தோம். அடுத்து வந்து எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர்லேருந்து 2 பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ரெண்டு பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஹாய், என் பேர் ஆதி. இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான வெல்கம் டே ஃபங்க்ஷன். நம்ம தான் வைக்கிறோம். நம்ம வந்து டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும். ஆனால் ஃபஸ்ட் இயர் வந்து இதில் எதுவுமே கலந்துக்கல. அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இயரை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்ல போகிறேன், பாட்டு பாட சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அந்த முன்னாடி 2 பேர் நிற்கிறீங்களே, அவங்க வாங்க. உங்கள் பேர் என்ன, உங்களை இன்ட்ரோ பண்ணிக்காங்க. அப்புறம் நாங்கள் பாட்டு பாடுவோம், நீங்கள் டான்ஸ் ஆடணும். ஓகேவா? ஹாய், என் பேர் மகா. நான் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். திடீர்னு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடுறோம். நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? ஹாய் ஆல், என் பேர் வந்து மதி. நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. திடீர்னு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடுறோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். செம்மையா நாங்கள் எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடுன்னு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எப்போதான் ஃபங்க்ஷனை முடிப்பீங்க? பசிக்குது. என்ன முடிச்சுக்கலாம், ஓகேவா?